மெடிக்கல் கோடிங்ல லேக்ஸ்ல சேலரி ஏர்ன் பண்ணலாமா? உண்மையா? இல்லையா? ஃப்ரெஷரா இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எதுவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் குடுக்க போறதில்ல. டைரக்ட்டா ஆன்சருக்கு போயிரலாம். மெடிக்கல் கோடிங்ல லேக்ஸ்ல சேலரி வருமா? அப்படின்னு கேட்டா, எஸ் வரும். பட் எல்லாருக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு மித்த கிளியர் பண்ணிரலாம். ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிட்டு 6 மந்த்ஸ்ல 1,00,000 சேலரி வருமா? ஸ்ட்ரெய்ட் ஆன்சர் நோ. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா வாங்கலாமா? எஸ். 50% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதுக்கும் ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்தியால ஸ்டார்ட்டிங் சேலரி பை மேக்ஸ் 20K தான். ஸோ ஆஃப்டர் 1 இயர் நீங்க லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மெடிக்கல் கோடிங்ல லேக்ஸ்ல சேலரி என்ட்ரி கேட்ல இருக்காது. ஸ்ட்ராட்டஜி கேட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க அப்படின்றது தான் உங்களோட சேலரிய டிசைட் பண்ணும். ஸோ உங்களோட சேலரிய டிசைட் பண்ற டிசைடிங் ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ற ஸ்பெஷாலிட்டி. தட் ஷுட் பி ஹை ஏர்னிங் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட நாலேஜ் அண்ட் அனலைசிங் கெப்பாசிட்டி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் தி யூஎஸ் ப்ராசஸ், நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி, ஃபைனலி உங்களோட சர்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களோட சேலரி இருக்கும். ஸோ இதை பிளான் பண்ணி நீங்கள் கெரியரை ரைட் வேல கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் உங்களோட சேலரி ஒரு 8 to 12 lakh per annum அச்சீவபிள். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கோடர்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி பூஸ்ட் பண்ணுறது உங்களோட சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 3 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எய்தர் சேம் கம்பெனியில் இருக்கலாம், இல்லை ஒரு 2 கம்பெனி மாறியிருக்கீங்க. பட் வந்து சேலரி பெருசாக ஹைக் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நீங்கள் ஹை பேயிங் ஸ்பெஷாலிட்டிஸை சூஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஆர்சிஎம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் மந்த்லி 1 to 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட இந்தியாவிலேயே மந்த்லி 1 to 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுற கோடர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபைனலி லேக்ஸில் சேலரி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் யூஎஸ் கம்பெனிஸ்க்கு டைரெக்டாக இந்தியாவிலேருந்தே ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் யூஎஸ் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் மெடிக்கல் கோடிங்கும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 100% லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இன்னொரு ட்ரூத்தையும் பார்த்துடலாம். இந்த கேட்டகரியில் இருக்க பீப்புளெலாம் லேக்ஸில் சேலரி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி நான் வந்து ரொட்டீனாக ஐபி ஆர் ஓபி அந்த ஒர்க் பண்ண ஸ்பெஷாலிட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அப்ஸ்கில் பண்ண ரெடியாக இல்லாதவங்க, அப்புறம் ப்ராசஸ் நாலேஜை வளர்த்துக்காமல் இருக்கிறவங்க, அண்ட் தென் கம்ஃபர்ட் ஜோன் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க இந்த கேட்டகரியில் வர பர்சன்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மெடிக்கல் கோடிங்கில் ப்ராப்ளம் மார்க்கெட் இல்லை, மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். இந்த மாதிரியான கெரியர் க்ரோத் டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாத் வேணும் அப்படின்னா பாத்துன்னு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.